வணக்கம். நான் கோகிலா இந்திரா. எல்லாரும் இருக்கும்போது நாம நல்லவங்களா இருக்கிறத விட, நம்மள நல்லவங்களா காட்டிக்கிறத விட, யாருமே இல்லாத போதும் நாம நல்லவங்களா நடந்துக்கிறதும், நல்லவங்களா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அது நல்ல பண்பும் கூட. ஒரு கேப்டன் இருக்கிறாரு. அவரு கீழ அவருக்கு ஒரு 15 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த கேப்டன் பார்க்குறாரு, அந்த 15 சோல்ஜர்ஸும் ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்களோட சோர்வ போக்குறதுக்கு நாம ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட குடுக்கணும்னு அவர் நெனைக்கிறாரு. ஆனா, அவர் கையில எதுவுமே இல்ல. ஆ சரி, ஏதாவது கடை ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது, அது ஒரு பாலைவன பகுதி. அதனால ஒண்ணும் பக்கத்துல தெரியல. கொஞ்சம் தூரத்துல ஒரு டீ கடை தெரியுது. சரி, அங்க கூட்டிட்டு போய் இவங்களுக்கு ஏதாவது வாங்கி குடுப்போம்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கடை பூட்டி இருக்குது. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரி, எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கும்போது, எல்லாரையும் பார்க்குறாரு. ரொம்ப சோர்வா இருக்காங்க. சரி, வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு, இந்த பூட்டி இருக்கிற கடைய திறங்க அப்படின்னு சொல்லி திறந்து, இவங்க 15 பேருக்கு வேணுங்கிற டீ அவங்களே தயாரிச்சு எல்லாரும் குடிக்கிறாங்க. அங்க இருக்கிற பிஸ்கட்ஸையும் எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாரும் நார்மலா ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே, சரி கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பையில, அந்த கேப்டனுக்கு மனசுக்கு உறுத்தலா இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எப்படி அப்படியே போறது? ஒரு கடையில நம்ம எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு அவர் கையில பார்க்குறாரு. ஒரு ரூ. 1000 பணம் இருக்குது. சரி, இதை இங்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற ஒரு சீனி டப்பாக்கு அடியில அந்த ரூ. 1000 பணத்த வச்சுட்டு, அந்த கடைய அப்படியே விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 2, 3 மந்த் ஆகுது. இவங்களோட டியூட்டி முடிஞ்சு வேற ஒரு பேட்ஜ் வந்து அந்த டியூட்டிய எடுத்துக்க வராங்க. அப்ப இவங்க எல்லாரும் இங்கேருந்து காலி பண்ணி போறாங்க. போற வழியில அதே டீ கடைய பார்க்குறாங்க. அங்க ஒரு தாத்தா ரொம்ப வயசானவரு டீ ஆத்திட்டு இருக்கிறாரு. அத பார்த்த உடனே, சரி வாங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து எல்லாரும் டீ குடிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த முதியவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா, இந்த பாலைவன பகுதியில நீங்க கடை வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? ரொம்ப எளிமையான ஒரு கடையாவும் இருக்குது. அவ்வளோ பெரிய கடையாவும் இல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கடைய பார்த்தா உள்ள நெறைய சாமி படங்கள்லாம் இருக்குது. அத பார்த்த உடனே, நீங்க உங்களுக்கு இந்த கடவுள் கூட உதவி செய்யலையா? அப்படின்னு கேட்கவும், இல்ல நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு 2, 3 மாசம் இருக்கும். நான் என்னோட குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தேன். அவனுக்கு மருந்து வாங்குறதுக்கு என் கையில பைசா இல்ல. என்னால யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. ரொம்ப கவலையோட நான் என்னோட கடைக்கு வரும்போது, நான் பூட்டிட்டு அவன மருத்துவமனையில சேர்க்கறதுக்காக போயிருந்தேன். பட் அது திறந்து இருந்துச்சு. எனக்கு ஒரே பயமா போச்சு. என்னடா இது! இந்த கடையில இருக்கிற பொருட்கள திருடிட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பார்க்குறேன். பார்த்தா என்னோட கடையில எந்த பொருளும் திருடு போகல. எல்லாமே வச்சபடி இருந்துச்சு. அதோட என்னோட கடையில உள்ள சீனி டப்பாக்கு அடியில ஒரு ரூ. 1000 பணம் இருந்தது. அந்த ரூ. 1000 எனக்கு அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, அந்த மருந்து வாங்குறதுக்கு எனக்கு இது ரொம்ப தாராளமா போதும். அப்பதான் நான் நினச்சேன், கடவுள் இருக்கிறாரு. எனக்காக தான் இந்த பணத்த இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பணத்த வச்சு தான் நான் என் குழந்தைக்கு வந்து மருந்து எல்லாம் வாங்கி குடுத்தேன். அதனால நீங்க அப்படி நினைக்காதீங்கப்பா அப்படின்னு அவரு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த 15 சோல்ஜர்களுக்கும் புரிஞ்சுட்டு, இது வந்து நம்ம கேப்டன் பண்ண வேலை அப்படின்னு. அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அந்த கேப்டன் வந்து, இல்ல நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அன்னைக்கு குடிச்ச டீக்கு பணத்த குடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த கேப்டனை நினச்சி சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் அன்னைக்கு பண்ணது வந்து அந்த பெரியவருக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரியே நாம் வந்து எல்லாரும் இருக்கும்போது நாம் நல்லவங்களாக இருக்கிறத விட, யாருமே இல்லாத இடத்துலையும் நாம் வந்து நல்லவங்களாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் ரொம்ப நல்ல பண்பு. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ ஒரு யூடியூப் வீடியோவில் தான் கேட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருச்சு அப்படின்னா, இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நீங்களும் எல்லாரும் இருக்கும்போது இல்லை, யாருமே இல்லாட்டலும் நல்லவங்களா இருக்க முயற்சி செய்யுங்க. நன்றி.